இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை. வாசிப்பவர் AM தாஜ். கோவிட் பெருந்தொற்று நிலைமையை கருத்திற்கொண்டு நாடெங்கிலும் எளிமையான முறையில் நத்தார் கொண்டாட்டங்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவிப்பு. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மக்கள் பண்பேற்றுடன் சுனாமி அனர்த்தத்தின் 16வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகள். அடுத்த ஆண்டு தொடக்கம் கிழங்கு, வெங்காயம், மிளகாய் இறக்குமதியை இடைநிறுத்த தீர்மானம். பலிசீடு மாற்றங்கள் பின்போடப்பட்டுள்ளன. சில கட்டுப்பாடுகளுடன் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் திரையரங்குகள் திறப்பு. ஓரங்கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் கடவுளின் குழந்தைகள் என பாப்பரசர் கருத்து. ரஜினிகாந்த் மருத்துவமனையில். மகரிப் தொழுகைக்கான அசானை தொடர்ந்து செய்திகளை நீங்கள் கேட்கலாம். மகரிப் தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள். தொடர்ந்து செய்திகள். தியாக மனப்பாடியுடன் மற்றவர்களை பேணி காப்பது வாழ்க்கை வழி என கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். தம்மை விட மற்றவரை நேசித்து மற்றவர்களுக்காக அர்ப்பணிப்பது வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யும் வழி என பேராயர் கூறினார். கந்தானே புனித செபஸ்டியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற நத்தார திருப்பலி பூஜையில் அவர் அன்பின் செய்தியை வாசித்தார். தமது தேவைகள் பற்றி மாத்திரம் சிந்தித்து தமது நலனுக்காக செயற்படும் சமூகம் உருவாவதற்கு காரணம் சுயநலம்தான். இதன் விளைவாக பேராசையும் பாவங்களும் நிறைகின்றன. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசுபிரான் அன்பை போதித்தார். நாம் அன்பு காட்டுவதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு நாட்டில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நத்தார் திருப்பலி பூஜைகளும் ஆராதனைகளும் எளிமையான முறையில் இடம்பெற்றன. கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக ஆலயத்துக்கு வருகை தந்த அடியார்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அடியார்கள் சுகாதார விதிமுறைகளை அனுசரித்து வழிபாடுகளில் கலந்து கொண்டார்கள் என எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். வரவு செலவு திட்ட யோசனைக்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் கட்டாயமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். சம்பள அதிகரிப்பை வழங்குவதில் தொழிற்சங்க தரப்புக்கும் முதலாளிமார் தரப்புக்கும் இடையில் தீர்க்க வேண்டிய சில பிரச்சினைகள் உள்ளன. இவற்றில் தேயிலை கொழுந்தின் அளவு, தொழிலாளர்களின் வேலை நாட்கள் போன்றவை முக்கியமானவை. இந்த பிரச்சினைகளை பேசி தீர்த்து நீண்ட காலம் ஏமாற்றப்பட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும். இது குறித்த அபிலாஷைகளும் கனவுகளும் 2021 நிறைவேற்ற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சுனாமி பேரலை தாக்கி நாளையுடன் 16 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. அதனை முன்னிட்டு இலங்கை அரசாங்கம் பிரகடனப்படுத்திய தேசிய பாதுகாப்பு தினம் நாளை அனுஷ்டிக்கப்படுகிறது. தேசிய இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் தேசிய மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. தேசிய பாதுகாப்பு தினத்தன்று சர்வமத நிகழ்ச்சிகளை நடத்தி சுனாமியில் பலியானவர்களை நிறைவு கூறுவது வழக்கம். இம்முறை கொல்லுப்பட்டி மல்லிகா முதியோர் இல்லத்தில் தாய்மாருக்கு தானம் வழங்கப்படும். நாட்டின் நிலவும் கோவிட் பெருந்தொற்று நிலைமை காரணமாக நிகழ்ச்சிகளில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மக்களே பங்கு பற்றுவார்கள் என நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளரான பிரதீப் கொடுப்பிலே தெரிவித்துள்ளார். விவசாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தப் போவதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். 3 வருடங்களுக்குள் இறக்குமதி நிறுத்தப்பட உள்ளது. அடுத்த வருடம் தொடக்கம் கிழங்கு, வெங்காயம், மிளகாய் இறக்குமதியை முற்றாக நிறுத்தி உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்தும் பாரிய திட்டம் அமலாவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்.
பால்மா இறக்குமதியும் நிறுத்தப்படும். உள்ளூரில் பசும்பால் உற்பத்தியை மேம்படுத்த வெளிநாடுகளிலிருந்து நல்லின கறவை மாடுகளை தருவிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். போலீஸ் உத்தியோகத்தர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் பின்போடப்பட்டுள்ளன. இந்த இடமாற்றங்கள் அடுத்த மாத முற்பகுதியில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. போலீஸ் அதிபர் மேற்கொண்ட தீர்மானத்துக்கு அமைய மார்ச் 15ஆம் தேதி இடமாற்றல்களை அமலாக்க திட்டமிடப்படுகிறது. நாட்டின் நிலவும் கோவிட் பெருந்தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 31,339 அதிகரித்துள்ளது. இன்று 771 பேர் குணமடைந்து வீடு திரும்பினார்கள். இலங்கையில் 39,231 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இவர்களில் 7,500க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதேவேளை களுத்துறை மாவட்டத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3000 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 140 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டார்கள். தென் மாகாணத்தில் இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 771 ஆகும். காலி மாவட்டத்தில் 438 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டார்கள். மாத்தறை மாவட்டத்தில் திக்வெல்ல, சோனகபுரம் கிழக்கு, சோனகபுரம் மேற்கு ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. சில நிபந்தனைகளுக்கு அமைய ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் திரையரங்குகள் திறக்கப்பட உள்ளன. ஒரு திரையரங்கின் மொத்த கொள்ளளவில் 25% பார்வையாளர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள். எவ்வாறேனும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களை சேர்ந்த திரையரங்குகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. கோவிட்-19 இரண்டாவது அலை பரவியதை தொடர்ந்து உள்ளூர் திரையரங்குகள் மூடப்பட்டன. தற்போது பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து 3 வருட காலம் வரை வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஓரங்கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் கடவுளின் குழந்தைகள் என திருத்தந்தை பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். இயேசுபிரானின் வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அனைவர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என பாப்பரசர் உலக மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய நள்ளிரவின் நத்தார் ஆராதனையில் பாப்பரசர் சமாதானத்தின் செய்தியை கூறினார். இயேசுபிரான் வறிய குடும்பத்தில் ஓரங்கட்டப்பட்ட குழந்தையாக பிறந்தார். எனவே வறியவர்களுக்கு சேவை செய்தல் என்பது இயேசுபிரானுக்கு சேவை செய்வதற்கு சமனாக இருப்பதாக பாப்பரசர் குறிப்பிட்டார். சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிகா தேவாலயத்தில் நத்தார் ஆராதனைகள் இடம்பெற்றன. கோவிட்-19 தொற்று நெருக்கடி காரணமாக மிக குறைவான அடியார்கள் மாத்திரம் ஆராதனையில் கலந்து கொண்டார்கள். வத்திகான் நேரப்படி 10 மணிக்கு ஊரடங்கு சட்டம் அமலுக்கு வருவதால் 7 மணிக்கே ஆராதனை ஆரம்பமானது. இயேசுபிரான் பிறந்ததாக நம்பப்படும் பெத்லஹேம் நகரிலும் நத்தார் கொண்டாட்டம் சோபை இழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன. முன்னே ஆண்டுகளில் உலகெங்கிலும் இருந்து அடியார்கள் நத்தார் திருப்பலி பூஜையில் கலந்து கொள்வது வழக்கம். இம்முறை இஸ்ரேலிய விமான நிலையத்தின் ஊடாக வெளிநாட்டவர்கள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததால் குறைந்த அளவு அடியார்களே கொண்டாட்டங்களில் பங்கேற்றார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மக்களுக்கு கோவிட்-19 தொடர்பான அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்குள் மூதூர் போலீஸ் நிலையத்துக்கு சென்றவர்களும் போக்குவரத்து போலீசாருடன் தொடர்புகளை பேணியவர்களும் HNB வங்கி கருகிலுள்ள லொத்தர் நிலையத்தில் அதிர்ஷ்ட சீட்டுகளை கொள்வனவு செய்தவர்களும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்பட்டுள்ளனர். உலகச் செய்திகள்.
ஐக்கிய ராஜ்யத்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் இனம் காணப்பட்ட உருமாறிய கோவிட் வைரஸின் பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து விஞ்ஞானிகள் நம்பிக்கையை துணிக்க பேசியிருக்கிறார்கள். புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பு மருந்தின் மூலம் புதிய வைரஸை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என பென்சில்வேனியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்டீவ் வைஸ்மன் தெரிவித்துள்ளார். இந்த விஞ்ஞானி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட 2 தடுப்பு மருந்துகளுக்கு அடித்தளமாக அமையக்கூடிய RNA தொழில்நுட்பத்தின் பின்னணியில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய திரை நட்சத்திரம் ரஜினிகாந்த் இன்று காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது இரத்த அழுத்தத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் இதற்கு காரணம் என இந்திய ஊடகங்கள் அறிவித்துள்ளன. ரஜினிகாந்தின் நிலைமை பற்றி அப்போலோ மருத்துவமனை அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அவருக்கு கோவிட்-19 தொற்று ஏற்படவில்லை என அதில் கூறப்பட்டுள்ளது. ரஜினி நடிக்கும் அண்ணாத்தே என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த 3 நாட்களாக இடம்பெற்றது. இதன்போது சிலருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தது. ரஜினிகாந்துக்கு PCR பரிசோதனை செய்தபோது அவருக்கு தொற்று இல்லை என்பது தெரிய வந்ததாக அப்போலோ மருத்துவமனை அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். அடுத்த ஆண்டு நாட்டில் தாவரவியல் பூங்காக்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இதற்காக 51 கோடி ரூபாவுக்கு மேலான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பேராதனை, கம்பா, ஹக்கல, சீதாவக, மெரிஜெவில ஆகிய இடங்களில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்காக்கள் அபிவிருத்தி செய்யப்படும். பேராதனை பூங்காவின் அபிவிருத்திக்காக 17 கோடி ரூபாவுக்கு மேலான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சுற்றுத்தொடரில் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் இலங்கை அணியின் பந்துவீச்சு வலுவானதாக இருக்கும் என அதன் தலைவர் திமுத் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். பல வருடங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக இலங்கை அணியில் கூடுதலான வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம் பிடித்துள்ளமை பற்றி அவர் கருத்து வெளியிட்டார். இம்முறை இலங்கை அணி லஹிரு திருமணவின் மீது கூடுதல் நம்பிக்கை வைத்துள்ளது. இவரும் துஸ்மந்த சமீரவும் கடந்த IPL சுற்றுத்தொடரில் மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசினார்கள். கடந்த ஆண்டு இலங்கை அணி பல டெஸ்ட் வெற்றிகளை குவிக்க உதவிய விஸ்வ பெர்னாண்டோ, கசுன் ராஜித ஆகிய பந்து வீச்சாளர்களும் இலங்கை குழாமில் இடம்பெறுகிறார்கள். இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை செஞ்சுரியனில் ஆரம்பமாகிறது. வர்த்தக செய்தி. இலங்கையின் தொலைத்தொடர்பாடல் சேவைகளை வழங்கும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான டயலாக் ஆசியாட்டா மைக்ரோசாப்ட் உற்பத்திகளை விநியோகிக்கும் H1 தனியார் நிறுவனத்தை கொள்வனவு செய்துள்ளது. டயலாக் பிராட்பேண்ட் நெட்வொர்க் என்ற கிளை நிறுவனத்தின் ஊடாக H1 நிறுவனத்தின் 100% பங்குகளை டயலாக் கொள்வனவு செய்யும். இதற்குரிய உடன்படிக்கை இவ்வாரம் கைச்சாத்திடப்பட உள்ளது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இவ்வருடத்தின் 3வது காலாண்டில் பொருளாதார நடவடிக்கைகள் 1.5% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குடிசன மதிப்பீட்டு புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. 3ஆம் காலாண்டுக்கான தேசிய கணக்கு மதிப்பீடுகள் என்ற அறிக்கையில் புள்ளி விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த காலப்பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகள் சுமூகமடைந்து வளமைக்கு திரும்பியதன் காரணமாக வளர்ச்சி சாத்தியமாகியிருக்கிறது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யலாம் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரத்தினபுரி, களுத்துறை, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் பெருந்தொற்றின் நிலைமையை கருத்தில் கொண்டு நாடெங்கும் எளிமையான முறையில் நத்தார் கொண்டாட்டங்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவிப்பு. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மக்கள் பங்கேற்புடன் சுனாமி அனர்த்தத்தின் 16வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகள். அடுத்த ஆண்டு தொடக்கம் கிழங்கு, வெங்காயம், மிளகாய் இறக்குமதியை இடைநிறுத்த தீர்மானம். பெருசு இடமாற்றங்கள் பின்போடப்பட்டுள்ளன. சில கட்டுப்பாடுகளுடன் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் திரையரங்குகள் திறப்பு. ஓரங்கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் கடவுளின் குழந்தை என பாப்பரசர் கருத்து. ரஜினிகாந்த் மருத்துவமனையில். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.